வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம குவிக்காக இன்ஸ்டன்ட் இட்லியான சேமியா இட்லி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஃபுல் ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதோ 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தாளிக்கிற சாமானான 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொடிப்பொடியாக நறுக்கின இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இட்லி இன்னும் ஹெல்த்தி ஆக்கிறதுக்கு பொடிப்பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் துருவின கேரட் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு வறுத்த ரவை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு வறுத்த சேமியா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகள், அதுக்கப்புறமா ஒரு 3 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஊறட்டும். தயிர் ஒரு கப்பாக சேர்த்து கலந்து விடுங்க. மாவு பார்த்திங்கன்னா திக்காக இருக்கணும். இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு மேலே டெக்கரேஷனுக்கு நீங்கள் கேரட் தூவிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சேமியா இட்லி ரெடி. பார்க்குறதுக்கு இட்லி மாதிரி இருக்கும், டேஸ்ட் பார்த்திங்கன்னா உப்புமா மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.